பார்க்க மட்டும் டெம்ப்டிங்காக இல்லைங்க, டேஸ்ட்டும் அல்டிமேட் தான். ட்ரை பண்ணி பாருங்கள். ரெட் வெல்வெட் சீஸ் கேக் ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. மெல்ட் பண்ண டார்க் சாக், 1 கப் பவுடர்ட் சுகர், அதுக்கப்புறம் 100 கிராம் பட்டர், 2 முட்டை எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் மெஷர்மெண்ட் எல்லாம் கேப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர், 1 கப் மைதா 2 சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ரெட் வெல்வெட் எசன்ஸ், அதுக்கப்புறம் 1 பிஞ்ச் சால்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு பவுலில் ஒரு 100 கிராம் சீஸு, 2 டேபிள் ஸ்பூன் சுகர், ஒரு முட்டை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பீட் பண்ணாதீங்க, ரொம்ப பீட் பண்ணிங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு டின்னில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தா ரெட் வெல்வெட் பேட்டரை நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அது மேலே சீஸ் கேக் லேயரையும் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. கொஞ்சோண்டு அந்த ரெட் வெல்வெட் பேட்டரை அங்கங்கே ட்ராப்ஸ் மாதிரி நீங்கள் விட்டு இந்த மாதிரி மார்பிள் ஷேப்பில் நீங்கள் டூத் பீக்கில் நீங்கள் டிசைன் பண்ணுங்கள். ஒரு 180 டிகிரி 35 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தால் சூப்பரான ரெட் வெல்வெட் சீஸ் கேக் ரெடி ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட் அல்டிமேட், ரொம்ப கிட்ஸுங்களுக்கு ரொம்ப ஃபேவரட். மறக்காமல் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு ஃபாலோ பண்ணுங்கள். See you, bye, next வீடியோவில் பார்க்கலாம்.